ஹலோ, வெல்கம் டு ஜேகேஎஸ் உலகம். இந்த வீடியோவில் எம்பாக்ஸை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது மங்கி பாக்ஸ், குரங்கு அம்மை. கடந்த சில வாரங்களாகவேவும் ஆப்பிரிக்கா நாடுகளில் இந்த எம்பாக்ஸ்ன்ற நோய் ரொம்ப தீவிரமாக ஸ்ப்ரெட் ஆகுதுன்ற மாதிரியும் சொல்கிறாங்க. இதில் 500 பேர்கிட்ட இறந்துருக்காங்களாங்க. அது மட்டும் இல்லை, 116 நாடுகள் இந்த எம்பாக்ஸால் பாதிக்கப்பட்டு இருக்கிறதாங்க. இந்த மங்கி பாக்ஸு ஃபஸ்ட்டு காங்கோ நாட்டிலேருந்து தான் ஸ்ப்ரெட் ஆனதாகவும் அங்கே ஒரு 96% பீப்புள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதனால் WHO உலக சுகாதார நிறுவனம் இதை உலக சுகாதார நெருக்கடியாக அறிவிச்சிருக்காங்கங்க. அதாவது குளோபல் ஹெல்த் எமர்ஜென்சியாக அறிவிச்சிருக்காங்க. இந்த எம்பாக்ஸ் வைரஸ் பாக்ஸ் வைரஸ் அப்படின்ற ஒரு குடும்பத்தை சார்ந்த வைரஸ் தான். 1958 இந்த வைரஸ் மங்கீஸ்ட தான் இருக்குன்றதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறமா இந்த வைரஸால் பாதிக்கப்பட்ட மற்ற விலங்குகளிடமிருந்து அந்த வைரஸ் மத்திய மற்றும் மேற்கு ஆப்பிரிக்காவில் இருக்கிற மனிதர்களுக்கும் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிச்சு. இது எப்படி பரவுன்னு பார்த்தீங்கன்னா, க்ளோஸ் கான்டாக்ட் அண்ட் செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதுனாலையும் பரவுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இது அந்த அம்மை போன்ற அந்த கொப்புளங்கள்லேருந்து உடைந்து வர அந்த தண்ணினாலையும் பரவும். இது 2022 70 நாடுகளில் மட்டும்தான் இருந்ததாகவும் சொல்கிறாங்க. இப்போ தாங்க அதிகமாக பரவிட்டு வருது. இதோட சிம்டம்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, காய்ச்சல், தலைவலி, உடம்பு வலி, ரேஷஸ், அப்புறம் இந்த அம்மா பக்கம் மாதிரியான பொக்களங்கள் கை, கால், உடம்பு, மார்பு பகுதி, அப்புறம் ஆண்களோட பிறப்புறுப்பு பகுதிகளை அதிகமாகவும் காணப்படுறதாகவும் சொல்கிறாங்க. இந்த வைரஸோட பாதிப்பு 2 to 4 வாரங்கள் வரைக்கும் இருக்கும். அந்த டைமில் நம்ம நிறைய தண்ணி, ஆரோக்கியமான சாப்பாடு, நல்ல தூக்கம், நல்ல சுத்தமான சூழ்நிலைகளை நம்ம உருவாக்கிக்கிறணும். சரி, இந்த நோய்க்கு வேக்சின் கண்டுபிடிச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னும் கண்டுபிடிக்கவே இல்லைங்க. ஆனால் யூரோப் கண்ட்ரீஸில் இந்த நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பெரிய அம்மைக்கு போடுற தடுப்பூசியை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் இந்தியாவில் வரலை. இருந்தாலும் நம்ம வருமுன் காப்போம். அதனால் அவேர்னஸாக இருப்போம். ஸோ நம்ம எப்பயும் வெளியே போய்ட்டு வந்தால் நம்ம கைகளை சுத்தமாக வச்சுக்கிறோம், நம்ம இருப்பிடத்தையும் சுத்தமாக வச்சுக்கலாம்.